வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். காரைக்கால் கடற்கரையில் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் மின் கம்பங்கள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். ராபிஸ் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி கொடியசைத்து துவக்கி வைத்தார் சபாநாயகர் செல்வம். சத்தீஸ்கரின் தேசிய அளவிலான குராஷ் தற்காப்பு கலை போட்டி தேர்வில் 150 மாணவ மாணவிகள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் நடைபெற்ற ராபிஸ் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் மத்திய விலங்குகள் நல வாரியம் ஆகியவை இணைந்து நடத்திய மாபெரும் ராபிஸ் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். முன்னதாக ஸ்ரீ லட்சுமி நாராயணா நர்சிங் கல்லூரி முதல்வர் டாக்டர் ராஜலட்சுமி அனைவரையும் வரவேற்று பேசினார். தொடர்ந்து கால்நடை துறை துணை இயக்குநர் டாக்டர் குமாரவேல் ராபிஸ் நோய் விழிப்புணர்வு குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி துண்டு பிரசுரங்களை வழங்கினார். கால்நடை மருத்துவர் செல்வமுத்து ராபிஸ் நோய் எவ்வாறு தடுப்பது, தடுப்பூசி போடுவதன் அவசியம் குறித்து மாணவர்களுக்கு விரிவாக எடுத்து கூறினார். தாசில்தார் ஐயனார் அனைவருக்கும் நன்றி கூறினார். இந்த பேரணிக்கான ஏற்பாடுகளை அமைப்பு உறுப்பினர்கள் டாக்டர் சபரி மற்றும் குழுவினர் செய்திருந்தனர். இந்த விழிப்புணர்வு பேரணியில் 150க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் கால்நடை செல்லப்பிராணி வளர்ப்பவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வந்திருக்கின்ற சமூக ஆர்வலர்களே, கல்லூரியுடைய இன்றைக்கு ராபிஸ் தொற்று நோய் எல்லை உழைப்போம் என்ற நோக்கத்தோடு அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றம் சார்பில் 35ஆம் ஆண்டு விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ரசித்தனர். அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றம் சார்பில் 35வது ஆண்டு விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழா காலை மங்கள இசையுடன் தொடங்கியது. தொடர்ந்து திருப்புகழ் கொடியேற்றுதல் மற்றும் திருப்புகழ் தீபம் ஏற்றுதல் நிகழ்வு நடைபெற்றது. இதனையடுத்து நிகழ்ச்சிக்கு அருள்மிகு அருணகிரிநாதர் சுவாமிகள் தலைமை தாங்க மருத்துவர் ரத்னவேலு காமராஜன் வரவேற்புரையாற்றினார். தொடர்ந்து திருக்கைலாய பரம்பரை மயிலம் 20ஆம் பட்டம் ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் ஆசியுரை வழங்க கலைமாமணி கலியபெருமாள் நோக்க உரையாற்றினார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, கோல்ட் ஹவுஸ் பழனி அடைக்கலம், அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்ற தலைவர் ரவிசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் படிக்கும் திருப்புகழ், வேலெடுத்த பெருமாள், திருப்புகழ் காட்டும் வினை மேவிய ஆன்மாக்கள் என்ற தலைப்பில் சிந்தனையரங்கம் நடைபெற்றது. இதில் முனைவர்கள் அன்பழகன், முருகசாமி, தோல் அழகியல் சிகிச்சை மருத்துவர் சங்கரதேவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகள், தமிழ் அறிஞர்கள் திரளாக கலந்து கொண்டனர். பார்ப்பதற்காக தீட்டினான் என்று சொன்னார். இது இலக்கிய நயம், ஆன்ம நயம். ஆனாலும் கூட அந்த வேல் பூர்வ இருக்குதா இல்லையா முருகப்பெருமான தெய்வம் ஆயிட்டு அவனுக்கு தெரிய சொல்வார். புதுச்சேரி முத்தரையர்பாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் 2வது சனிக்கிழமையொட்டி பெருமாளுக்கு சிறப்பு ராஜ அலங்காரம் செய்யப்பட்டது. புரட்டாசி மாதமே பெருமாளுக்கு சிறப்பானது என்றாலும் இதில் வரும் அனைத்து சனிக்கிழமைகள் மிக அற்புதமானவை என கூறப்படுகிறது. புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும். இதனால் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன் அடிப்படையில் 2வது சனிக்கிழமையொட்டி முத்தரையர்பாளையம் கோவிந்தன்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு ராஜ அலங்காரத்தில் பெருமாள் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இரவு பெருமாள் திருவீதி புறப்பாடு நடைபெற்று மீண்டும் கோவிலை வந்தடைந்த பெருமாளை பக்தர்கள் வரிசையில் நின்று வழிபட்டு சென்றனர்.
சமாஜம் சார்பில் கேரள பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் வகையில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கண்டு ரசித்தார். புதுச்சேரி கேரள சமாஜம் சார்பில் குடும்ப சௌஹிரத மேளா 2024 நிகழ்ச்சி கடலூர் சாலையில் உள்ள செயின்ட் ஆண்டனிஸ் மஹாலில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கேரள பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் வகையில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை துணைநிலை ஆளுநர் கண்டு ரசித்தார். தொடர்ந்து பல்வேறு நபர்களுக்கு சிறப்பு பரிசுகளையும் வழங்கினார். இதில் புதுச்சேரி கேரள சமாஜத்தின் தலைவர், செயலர், நிர்வாகிகள் மற்றும் புதுச்சேரியில் வாழும் மலையாள சமூகத்தினர் பலரும் கலந்து கொண்டனர். മലയാളികളുടെ ദേശീയ ഉത്സവമായ കുന്നോണത്തിന്റെ നിറവിൽ പുതുച്ചേരിയിൽ ഒരു മലയാളി എന്ന ഗവർണറുടെ ഏറ്റവും ഉന്നതമായ ഞാനൊരു മലയാളി കുടുംബത്തിൽ ജനിച്ച ആളാണ്. 68வது தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான குராஷ் தற்காப்பு கலை போட்டி தேர்வு இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. 68வது தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான குராஷ் தற்காப்பு கலை போட்டி 14, 17 மற்றும் 19 வயதிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெறுகிறது. இதற்கான போட்டித் தேர்வு இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த தனியார் மற்றும் அரசு பள்ளிகளை சார்ந்த மாணவ மாணவிகள் 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். அரசு பள்ளி உடற்கல்வி ஆசிரியர்கள் பாரதிதாசன், கிருஷ்ணமூர்த்தி, ராஜாமணி, சிவமதி ஆகியோர் பொறுப்பாளர்களாக கலந்து கொண்டனர். KAP குராஷ் சங்க பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். மூத்த பயிற்சியாளர் இளையநம்பி, முனுசாமி, சிவஞானம், விஸ்வநாதன், குணசேகரன், சரவணன், மகேஸ்வரன், பாலமுரளி, கோகுல், பச்சையப்பன் ஆகியோர் நடுவர்களாக பங்கேற்றனர். புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம், மத்திய விலங்குகள் நலவாரியம் ஆகியவை இணைந்து நடத்திய மாபெரும் உலக ரேபிஸ் தின விழிப்புணர்வு ஓவிய போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் மத்திய விலங்குகள் நல வாரியம் ஆகியவை இணைந்து நடத்திய மாபெரும் உலக ரேபிஸ் தின விழிப்புணர்வு ஓவிய போட்டி தட்டாஞ்சாவடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்த ஓவிய போட்டியை பள்ளி தலைமை ஆசிரியர் பழனி தலைமையேற்று தொடங்கி வைத்தார். சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குனர் டாக்டர் குமரவேல் கலந்து கொண்டு மாணவர்கள் தீட்டிய ஓவியத்தை பார்வையிட்டு ரேபிஸ் விழிப்புணர்வு சிறந்த ஓவியத்தை பாராட்டி பேசினார். மேலும் இந்த ஓவிய போட்டிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்ட ஆசிரியர், ஓவிய ஆசிரியர் மற்றும் ஏனைய ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மத்திய விலங்கு அதிகாரி டாக்டர் செல்லமுத்து ரேபிஸ் நோய் எவ்வாறு பரவுகிறது, அதை தடுக்கும் வழிமுறைகள் குறித்து மாணவர்களுக்கு விளக்கமாக எடுத்து கூறினார். இந்த ஓவிய போட்டி நிகழ்ச்சியில் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். பாரதி பல்கலைப்பேரவை சார்பில் நடத்தப்படும் ஓவிய பயிற்சி மையத்தில் ஓராண்டு, ஈராண்டு பயிற்சி முடித்த மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் அணிவித்து சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுவை மூலக்குளத்தில் 31 ஆண்டுகளாக இயங்கி வரும் பாரதி பல்கலைப்பேரவை சார்பில் நடத்தப்படும் ஓவிய பயிற்சி மையத்தில் ஓராண்டு, 2 ஆண்டு பயிற்சி முடித்த மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் அணிவித்து சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பேரவை நிறுவனர் ஓவியர் பாரதிவாணர் சிவா வரவேற்றார். பெட்டி செமினார் மேல்நிலை பள்ளியில் தமிழ் விரிவுரையாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவரும் அனைத்து மின்னிதழ் ஆசிரியருமான S. குமாரகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். அரும்பார்த்தபுரம் ப்ளூ ஸ்டார் மேல்நிலை பள்ளி துணை முதல்வர் சாலை சிவசெல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மழலையர் பிரிவில் 13 மாணவர்களுக்கும், இளஞ்சிறுவர் பிரிவில் 13 மாணவர்களுக்கும், இளநிலை பிரிவில் 2 மாணவர்களுக்கும், முதுநிலை பிரிவில் 1 மாணவருக்கும் பதக்கம், சான்றிதழ் வழங்கி சிறப்புரையாற்றினார். ஆயுள் காப்பீட்டு நெறியாளர் முனைவர் LIC தேவ ஏழுமலை, இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப்பள்ளி விரிவுரையாளர் அருள் ஜோதியன் இருவரும் வாழ்த்தி பேசினர்.
நல்லாசிரியர் விருதாளர் ஆறுமுகம் நன்றி கூறினார். இவ்விழாவில் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கற்றுக்கொள்வதற்காக பிள்ளைகளை அழைத்து வந்த போதும் அழைத்து சென்ற போதும் அந்த குறுகிய காலத்திலேயே நன்றாக தெரிந்திருக்கும். இல்ல வெளிநாட்டு இருக்கிறாங்கன்னா உங்களோட அப்பா அம்மா பேர் என்ன கேட்டு பாருங்கள், அவங்க அப்பா அம்மா பேர் என்னன்னு கேட்டு பாருங்கள். நிச்சயமாக முதல் தலைமுறை தெரியும், இரண்டாம் தலைமுறை தெரியும், மூன்றாம் தலைமுறை ஏன் தெரிந்து படிச்சிருக்கோம். வீட்டுல விளையாடுறதுக்கும் வகுப்புக்கு போறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு போறப்ப நம்ம வித்தியாசம் பண்ணி போறோம். வீட்டுல உள்ள ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு போறோம். ஆனா ஓவிய பயிற்சி மையத்துக்கு பல பேர் கேட்டிருக்காங்க, யூனிஃபார்ம் ஏதாவது இல்லையான்னு கேட்டிருக்காங்க. வேண்டாங்க. புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை மூலமாக வட்டம் 2 கபடி போட்டி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியில் நடத்தப்பட்டது. புதுச்சேரி அரசு விளையாட்டுத்துறையின் உதவியுடன் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை மூலமாக வட்டம் 2 கபடி போட்டி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியில் நடத்தப்பட்டது. இப்போட்டிக்கு பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி தாளாளர் டாக்டர் கிறிஸ்டிராஜ் தலைமை தாங்கினார். விளையாட்டுத்துறை துணை இயக்குனர் வைத்தியநாதன், திட்ட பொறுப்பாளர் டாக்டர் சிவகுமார், வட்டம் 2 செயலாளர் ஞானவேல் மற்றும் பிரகாஷ், இப்போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் சக்திவேல் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தி பேசினர். போட்டியில் 14 வயதிற்குட்பட்ட பிரிவில் ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் முதலிடமும், முத்தரையர்பாளையம் முத்தரையர் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் 2வது இடமும், சேதராப்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் 3வது இடமும் பெற்றனர். 17 வயதிற்குட்பட்ட பிரிவில் முத்தரையர்பாளையம் இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் முதலிடமும், ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் 2வது இடமும், பிரசிடென்சி மேல்நிலை எலைட் மாணவர்கள் 3வது இடமும் பெற்றனர். 19 வயதிற்குட்பட்ட மாணவர்கள் பிரிவில் ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் முதலிடமும், இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் 2வது இடமும், பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி எலைட் மாணவர்கள் 3வது இடமும் பெற்றனர். இப்போட்டியில் 3 பிரிவுகளிலும் 30 பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடினர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக சுழற்கோப்பை வழங்கி சிறப்பு செய்தனர். கபடி போட்டிக்கு நடுவர்களாக வட்டம் 2 பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த உடற்கல்வி விரிவுரையாளர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றினர். இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை பிரசிடென்சி பள்ளியின் துணை முதல்வர் தலைமையில் உடற்கல்வி ஆசிரியர்கள் வேல்முருகன், பிரபு, மகேந்திரன், ஷாம், பூவரசன், விரிவுரையாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஆபத்தை விளைவிக்க காத்திருக்கும் கடற்கரை பகுதி மின் கம்பங்கள் டெஸ்டரை கொண்டு மின் கம்பத்தின் மேல் வைத்து அதில் மின்கசிவு ஏற்படுவதை சுட்டிக்காட்டிய எலக்ட்ரீஷியன். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயம் மற்றும் காரைக்கால் கடற்கரை உள்ளிட்ட சுற்றுலா பகுதிகளை உள்ளடக்கியது. தினம்தோறும் காரைக்கால் கடற்கரைக்கு நூற்றுக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். அதேபோல ஞாயிறு மற்றும் விடுமுறை நாட்களில் ஆயிரக்கணக்கானோர் கடற்கரைக்கு வந்து செல்கின்றனர். சனிக்கிழமைகளில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களும் கடற்கரையை சுற்றி பார்க்க வருகின்றனர். இந்த நிலையில் உள்ளூர் வாசிகள் காலை மற்றும் மாலை நேரங்களில் நடைபயிற்சி மேற்கொள்ள கடற்கரை பகுதிக்கு வருகின்றனர். இப்படி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அதிகம் பயன்படுத்தும் சுற்றுலா தலமான காரைக்கால் கடற்கரை பகுதிகளில் உள்ள மின் கம்பங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் கேபிள் மூலம் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இது சரியாக பராமரிக்காத காரணத்தினால் அங்குள்ள மின் கம்பங்களில் மின் உயர்கள் பாதுகாப்பற்ற முறையில் வெளியில் தெரியும்படி உள்ளது. கடற்கரைக்கு சுற்றுலா வரும் பயணிகளோ சிறுவர்களோ யாரேனும் அதன் மேல் கை வைத்தால் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது. இந்த நிலையில் எலக்ட்ரீஷியன் ஒருவர் கடற்கரைக்கு சென்ற பொழுது அவர் அந்த மின் கம்பத்தின் அருகினில் நின்று தவறுதலாக கை அந்த மின் கம்பத்தின் மேல் பட்டதில் அவருக்கு ஷாக் அடித்துள்ளது. எலக்ட்ரீஷியன் என்பதால் அவர் தனது கையில் இருந்த டெஸ்டரை கொண்டு அந்த மின்கம்பத்தின் மேல் வைத்து அதில் மின்கசிவு ஏற்படுவதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளங்களில் அந்த வீடியோவை பதிவிட்டிருக்கிறார். இதுகுறித்து மின்துறைக்கு தகவல் அளித்தும் எந்தவித பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யவில்லை எனவும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் வெளியில் தொங்கும் மின் ஒயர்களை சரி செய்து கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர் பெருமாள் கோரிக்கை விடுத்துள்ளார். இடம் பார்த்தீங்கன்னா காரைக்கால் பீச் ரோடு. ஆனால் அந்த பசங்க எல்லாம் வெள்ளார இடம். அந்த இடம் பாருங்க, பக்கத்தில் ராட்னா இருக்குது, எல்லாம் வெள்ளார இடமா இருக்குது.
இந்த போஸ்ட்டில் வந்து யதார்த்தமாக சாஞ்சேன், எர்த்து வர மாதிரி இருந்துச்சு. என்னடா எர்த்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் எலக்ட்ரிஷியன் நான் டெஸ்ட் வச்சு பார்க்குறேன். இந்த ஒயரெல்லாம் கரண்ட் வருது பாருங்கள். இந்த ஒயர்லாம் இந்த அளவுக்கு கரண்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பசங்க விளையாடுற இடம் அவ்வளோ பேர் வராங்க. காரைக்காலில் ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் புரட்டாசி 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு யோக நரசிம்மர் திருக்கோலத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் புரட்டாசி 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் கோதண்டராமர் மற்றும் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. புரட்டாசி 2வது சனிக்கிழமையின் சிறப்பு அலங்காரமாக ஸ்ரீ கோதண்டராமர் யோக நரசிம்மர் திருக்கோலத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தார். முன்னதாக காலை திருமஞ்சனம் நடைபெற்றது. அதில் மஞ்சள், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவருக்கு சகஸ்கர நாம அர்ச்சனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ கோதண்டராமரையும் ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் வழிபட்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் நேற்று முதல் 3 நாட்கள் நடைபெறும் உலக சுற்றுலா தின விழா 2024ஐ முன்னிட்டு 2ஆம் நாளான இன்று மாவட்ட நிர்வாகம் மற்றும் மீன்வளத்துறை, சுற்றுலாத்துறை இணைந்து படகு போட்டிகள் அரசலாற்றில் நடைபெற்றன. காரைக்காலில் உள்ள 11 மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் தங்கள் படகுகளுடன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு மீனவர் கிராமத்திற்கும் ஒரு படகு வீதம் மீனவர் கிராமத்தை சேர்ந்தவர்களும் கட்டுமர படகுகளில் வந்து இப்போட்டியில் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் மீன்வளத்துறையின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் மீனவர்கள் ஒவ்வொரு படகிலும் 3 பேர் மட்டும் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 3 பேரில் 2 துடுப்பு, 1 தண்டிகை மட்டும் அனுமதிக்கப்பட்டது. இப்போட்டி மதகடி புதுப்பாளையத்தில் இருந்து 800 மீட்டர் தொலைவிற்கு நடைபெற்றது. இப்போட்டியினை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் கொடியசைத்து காசாக்குடிமேடு மீனவ கிராமம் 2வது பரிசாக 10,000 ரூபாயும் பெற்றது. கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமம் 3வது பரிசாக 5,000 ரூபாயை தட்டிச் சென்றது. இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசாக தலா 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. காரைக்காலில் போதைப்பொருள் குறித்த விழிப்புணர்வு மராத்தான் போட்டி வயதின் அடிப்படையில் 4 பிரிவுகளாக நடைபெற்ற மராத்தான் போட்டியை நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போதைப்பொருள் குறித்த விழிப்புணர்வு மராத்தான் போட்டி BNI சார்பில் நடைபெற்றது. 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் 600க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று காமராஜர் சாலை, PK சாலை, பாரதியார் சாலை வழியாக மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை வந்தடைந்தனர். இதில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்கத் தொகை மற்றும் சான்றிதழ்களை சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் வழங்கினார். பேரண்ட்ஸ் உங்களுடைய பைக் எல்லாம் எடுத்துருங்க. குட் மார்னிங் ஒன்ஸ் அகைன். இது ஒரு அற்புதமான நாள். சேஃப்டி விஷயம். பொறுமையா போங்க, பொறுமையா பேசுங்க. வாழ்த்துக்கள். ஒரு பெரிய ரவுண்டா மக்களாம் செய்யலாம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காரைக்கால் கடற்கரையில் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் மின் கம்பங்கள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். ராபிஸ் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி கொடியசைத்து துவக்கி வைத்தார் சபாநாயகர் செல்வம்.
சத்தீஸ்கரின் தேசிய அளவிலான குராஷ் தற்காப்பு கலை போட்டி தேர்வில் 150 மாணவ மாணவிகள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.